நம்ம லைஃப்பில் நம்ம க்ராஸ் பண்ணுற சின்ன சின்ன விஷயங்கள் கூட நமக்கு பெரிய பெரிய விஷயங்களை கற்றுக் கொடுக்கும். இப்போது நம்ம சைல்டுஹுட்லேருந்து நம்ம நிறைய கலர்ஸ் நம்ம வரைஞ்சிருப்போம். நிறையா சார்ட் பேப்பர்ஸில், நிறையா அந்த ட்ராயிங் பேப்பர்ஸில், ஸ்கூலில் எல்லா கலர்ஸுமே யூஸ் பண்ணியிருப்போம். வீட்டில் மாதத்துக்கு ஒரு கலர் பென்சில் பேக்கெட் வாங்கியிருப்போம், ஸ்கெட்ச் வாங்கியிருப்போம், என்னெல்லாமோ பண்ணியிருப்போம். ஆனால் எல்லாருமே கலர் கலராக தான் யூஸ் பண்ணியிருப்போமே ஒழிய ஒயிட் கலரை நம்ம யாரும் ப்ரிஃபரே பண்ணுறதில்ல. ஏன்? அந்த ஒயிட் கலர் நீங்கள் எந்த சார்ட் பேப்பரில் நீங்கள் இது பண்ணாலும் அது க்ளோ ஆகாது. ஸோ நம்ம வெரைட்டி ஆஃப் கலர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். ஒயிட் கலர் அந்த இதில் 12 கலர்ஸில் அந்த பேக்கில் இருக்கும், அவ்வளோதான். அதை நம்ம யூஸே பண்ணுறதில்ல. ஆனால் அதே ஒயிட் கலரை ஒரு பிளாக் சார்ட்டில் நம்ம யூஸ் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ஒயிட் க்ரையானை எடுத்து ஜஸ்ட் ஒரு ஸ்ட்ரைட் லைன் அல்லது ஜஸ்ட் ஒரு 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 ட்விஸ்ட் பண்ணி ஒரு கோடு அந்த மாதிரி ஏதோ ஒன்று பண்ணுறோன்னா அது க்ளோ வெல். அதை பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும். ஒரு நார்மலாக இருக்கிற ஒரு ஒயிட் பேப்பரில் நம்ம அதை அழகுபடுத்துறதுக்கு ஏகப்பட்ட கலர்ஸை நம்ம உள்ளே கொடுக்க வேண்டியது இருக்குது. ஆனால் கம்ப்ளீட் டார்க் பேக்ரவுண்ட், கம்ப்ளீட் பிளாக் பேக்ரவுண்டில் நம்ம ஒரே ஒரு கலரை யூஸ் பண்ணால் போதும். மற்ற எந்த கலரும் அங்கே பேசாது. ஆனால் ஒயிட் பேசும். அந்த ஒயிட் ரொம்ப அழகாக க்ளோவாகும். காரணம், அது இருக்கிற அதுக்கு கொடுக்கப்பட்டிருக்க பேக்ரவுண்ட் மேலே அது நிற்கிறது தான். அதே மாதிரி தாங்க நம்மளோட லைஃப்பில் நம்ம நிறைய ஒர்க் பண்ணுவோம், ரொம்ப கஷ்டப்படுவோம், நல்ல விஷயங்கள் நிறையா பண்ணுவோம். ஆனால் நமக்கு ஒரு அங்கீகாரமே கிடைக்காது. நம்ம என்னடா இவ்வளோ விழுந்து விழுந்து இப்போ வேலை பார்க்குறோம், நம்மளை கன்சிடர் பண்ணல, நம்ம நேம் இதாகலை, நம்ம அப்படி இருக்கோம், இப்படி இருக்கோம், என்னெல்லாமோ நம்ம நினப்போம் இல்லையா? ஆனால் என்ன எடுத்தோம், அதுக்கு அர்த்தம் என்ன? நம்ம ராங் பிளேஸில் நிற்கிறோம், நம்ம ராங் பிளேஸில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம், நம்ம ராங் பர்சன்ஸோட கண்ட்ரோலில் இருக்கோம். இதுதான் அர்த்தம். நமக்கு மட்டும் கரெக்டான டைம், கரெக்டான பர்சன்ஸ், கரெக்டான பேக்ரவுண்ட் அது கிடச்சிதுன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம எப்படி ஒரு ஒயிட் க்ரையான் பிளாக் சார்ட்டில் க்ளோ ஆகுதோ அது மாதிரி நம்மளோட ஒரு சின்ன குவாலிட்டிஸ்லேருந்து பெரிய குவாலிட்டிஸ் வரைக்கும் எல்லாமே க்ளோ ஆகும். ஸோ நமக்கு அங்கீகாரம் கிடைக்கல அப்படின்னு யாரும் ஃபீல் பண்ணாதீங்க. பெட்டர் சேஞ்ச் யுவர் பிளேஸ், பெட்டர் சேஞ்ச் யுவர் பேக்ரவுண்ட், யூ வில் க்ளோ வெல்.